முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் மஞ்சள் பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம் அல்லது புதர் செடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து வரக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா நீண்ட காம்புகளை கொண்டு வளரக்கூடிய வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கும். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா 2 பீன்ஸ் மாதிரி தொங்கக்கூடிய ரொம்ப அழகான பச்சை நிறமான காய்களை கொண்டிருக்கும். இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நாம் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. இந்த மஞ்சள் பட்டியுடைய மிக முக்கியமான குணம் என்னென்னா, உடலில் ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கு மிகச் சவாலாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் காப்பாற்றுவதற்கு உடல் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் வச்சுருக்கு. இதோட வேலை அந்த உறுப்புகளுக்கோ இல்லை அந்த திசுக்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது உடலை சேர்த்த இரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து அந்த உறுப்புகளை பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவது தான் இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துடைய வேலை. ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களில் என்ன ஆகுதுன்னா, உடலுக்கு எதிராகவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் மாறுகிறது. தேவையற்ற வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்து அதில் உடல் உறுப்புகளை செயல்படாமல் உடல் உறுப்புகள் உடல் திசுக்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். குறிப்பாக ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய், இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய், இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இப்போ சமீப காலத்தில் அதிகமாகி கொண்டே வருவதை பார்க்கணும். மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டருக்கு நேரடியாக இம்யூனோ சப்ரசன்ட்னு சொல்லக்கூடிய மருந்துகளையோ அல்லது ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளையோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த மருந்துகளை உட்கொள்ளும் போது நோயுடைய வீரியம் நாளாக அதிகரித்து வருகிறது. அதற்கேற்றாற்போல் மருந்துடைய அளவும் கடுமையாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது அது நம்ம உடலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது. இந்த மாதிரி ஏற்படுகின்ற ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த மஞ்சள் பட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக சோரியாசிஸ் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, இந்த மஞ்சள் பட்டியுடைய விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம், அந்த விதைகளுக்கு சிறிதளவு கடினமான சூடு குணம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இரவு முழுவதும் பசுங்கோமியத்தில் அந்த விதைகளை ஊற வைத்து விட்டு காலையில் நன்றாக அடிக்கக்கூடிய வெயிலில் அதை காய வைப்பாங்க. அதன் பிறகு இதை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு 3 கிராம் அளவுக்கு காலை வெறும் வயிற்றிலும் 3 கிராம் அளவுக்கு இரவு வெறும் வயிற்றிலும் சாப்பிட வேண்டும், பாலில் இல்லை மோரில் கலந்து. இந்த மாதிரி சாப்பிடும்போது அடிக்கடி ஏற்படுகின்ற சோரியாசிஸ் தொந்தரவு குறைவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த சோரியாசிஸ் நோயுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையே 1 மாதம் மருந்து சாப்பிட்டோன்னா குறையும், ஒரு 3-4 மாதம் கழித்து மீண்டும் வர ஆரம்பிக்கும், மீண்டும் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போது குறையும், திருப்ப வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சாப்பிடும்போது இந்த நோய் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற அந்த ஃப்ரீக்வன்சி குறையிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இதோட முக்கியமான ஒரு குணம். அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக சோரியாசிஸ்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த மஞ்சள் பட்டி ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கும். நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா முறைப்படி இதை சுத்தப்படுத்தி அரைத்து அந்த சூர்ணத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். இந்த கவுட்டு நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, முதல்ல உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூட்டு வீங்க ஆரம்பிக்கும். அந்த மூட்டு வீங்க ஆரம்பித்த பிறகு பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக காய்ச்சல் ஏற்பட ஆரம்பிக்கும். முதல்ல 3 மாதத்திற்கு ஒரு முறை இருக்கும், அப்புறம் மாதத்திற்கு ஒரு முறை ஏற்பட ஆரம்பிக்கும். அதன் பிறகு உடலில் இருக்கக்கூடிய எல்லா முட்டுகளும் வேகமாக நமக்கு வீங்க மற்றும் காய்ச்சல் தினசரி இருக்கின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதற்கும் காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ் தான். அது யூரிக் ஆசிடை அதிகமாக உடலில் சேர்க்கும் போது இந்த கவுட்டு நோய் மிக வேகமாக உடலில் பரவ ஆரம்பிக்கும். அதற்கும் மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதோட கஷாயம், 200 மில்லி தண்ணீர், மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு இலை அல்லது மரப்பட்டை சூரணம் 10 கிராம் அளவுக்கு எடுத்து கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை
காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடும்போது அந்த அடிக்கடி வருகின்ற காய்ச்சல், அடிக்கடி உடலில் ஏற்படுகின்ற, முட்டுகளில் ஏற்படுகின்ற அந்த வலியுடைய அளவு குறைவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் அல்லது அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அதற்கு காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய ஐஜிஜி மற்றும் ஐஜிஇன்னு சொல்லக்கூடிய 2 ஃபேக்டர்ஸ். ஏதாவது ஒன்று மிக கடுமையான அளவு அதிகமாகும்போது, சாதாரணமாக நம்ம நடக்கும்போது நம்ம கூட இருக்கவங்க யாராவது ஒரு பர்ஃப்யூம் போட்டுட்டு இருந்தால் கூட கடுமையான தும்மல், மூக்கிலிருந்து லிட்டர் கணக்கில் தண்ணி வடிவது போல் வடிந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பட்டி. பொதுவாக ஒரு 50 மில்லி பால், 100 மில்லி தண்ணீர், மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை சூரணம் ஒரு 3 கிராம், இதை ஒரு காஃபி வைக்கிறது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட தும்மல், அலர்ஜி சம்பந்தப்பட்ட இருமல், மூக்கிலிருந்து சதாசர்வகாலம் தண்ணி வடிந்து கொண்டே இருப்பது, ஒருவேளை அந்த தண்ணீர் வடியவில்லை என்றால் கடுமையான தலைவலி ஏற்படுவது, இந்த அலர்ஜிக் சைனசைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை மிக வேகமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மஞ்சள் பட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு அர்டிகேரியா அப்படின்னு ஒரு தொந்தரவு இருக்கிறத பார்க்கலாம். மாலை நேரங்களில் உடம்புல அங்கங்கே முள் குத்துவது போல் இருக்கும். சரி, முள் குத்துது ஏதோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு லேசாக சொரிஞ்சு விட்டோம்னா அந்த இடம்லாம் வரி வரியாக கோடு போட்டது போல் வீங்கி போயிடுறத நம்ம பார்க்க முடியும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் தானாகவே குறைந்து விடும். இதற்கு அர்டிகேரியா அப்படின்னு பேர். இந்த அர்டிகேரியாவுக்கு இந்த மஞ்சள் பட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. தினசரி காலை எழுந்த உடனேயே உச்சி முதல் பாதம் வரை, தலையிலிருந்து கால் வரை இந்த எண்ணெயை தடவி ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு இளம் சூடான வெந்நீரில் குளிச்சிடணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 2 மாத காலம் செய்து பார்த்தோமேயானால் இந்த அர்டிகேரியான்னு நம்ம சொல்லக்கூடிய அரிப்பு சம்பந்தப்பட்ட, வீக்கம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த மஞ்சள் பட்டியை பொறுத்தவரையிலும் இம்யூன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக கவுட், சோரியாசிஸ், அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அர்டிகேரியான் தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பலவிதமான பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு முழுமையாக வழங்கலாம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகள் திறப்பதற்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அடுத்த சில நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன. புதிய வகுப்புகளுக்கு செல்வது, மேல் படிப்பிற்கு செல்வது, முதலாக குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது என்று கல்வி சார்ந்த ஏராளமான பதட்டங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுடைய மத்தியில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் கல்வி என்பது ஒரு எளிமையானதாக இருந்தது, சிக்கலற்றதாக இருந்தது, அல்லது ஒரு அரசு பள்ளிகளில் கொண்டு போய் நேரடியாக சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது பெரும் மூலதனங்களை கொண்டதாகவும், ஒரு குடும்பம் என்பது அதற்காக பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலையும் கூட இன்றைக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கல்வி, மேல் படிப்பு, தேர்ச்சி விகிதம், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் இந்த வாரத்தில் தொடர்ந்து அடிபட்டு கொண்டிருக்கின்றன. முக்கியமாக மத்திய அரசு ஒரு புதிய கல்விக் கொள்கையை இங்கே கொண்டு வரப்போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. கல்வியை மேம்படுத்துவதற்காக, கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக, அல்லது கற்பிக்கும் திறனை மேம்படுத்துவதற்காக அப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் எடுத்தடிப்பிலேயே மத்திய அரசு என்ன சொல்கிறது என்று சொன்னால், இப்போது 8ஆம் வகுப்பு வரை யாரும் ஃபெயில் இல்லை, அதாவது எல்லோருமே தேர்ச்சி பெறலாம் என்கிற சிஸ்டத்தை மாற்றப்போகிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு உண்மையில் ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறது. இது எந்த அளவிற்கு ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாரதூரமான விளைவுகளை மாணவர்களிடம், அதுவும் கிராமப்புற மாணவர்களிடம் இது ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது ஒரு மாணவர்களுடைய அறிவுத்திறனை
தீர்மானிப்பது என்பது அவர்கள் ஒரு தேர்வில் பாஸ் ஆகிறார்களா ஃபெயில் ஆகிறார்களா என்பதால் மட்டும் நிர்ணயிக்கப்படுகிற ஒன்று கிடையாது. மாறாக கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அல்லது கற்பிக்கும் திறனில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் தான் மாணவர்கள் எந்த பள்ளிகளில் அதிகம் தேர்ச்சி பெறுகிறார்கள், எந்த பகுதிகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்து போகிறது என்பதையெல்லாம் நிர்ணயிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இடையே கற்றலில் வேறுபாடுகள் இருக்கின்றன. அதே போல் வசதியான மாணவர்களுக்கும் வசதியற்ற மாணவர்களுக்கும் கற்றலில் வேறுபாடுகள் இருக்கின்றன. பொருளாதார ரீதியாக முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பின்தங்கிய மாணவர்களுக்கும் இடையே கற்றலில் வேறுபாடுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் சாதிய மதம் சார்ந்த காரணங்களும் கூட பல சமயங்களில் அவர்களுடைய கல்வி பின்புலம் சார்ந்து அவர்களுடைய கல்வித்திறனை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சில சமூகங்கள் அல்லது சில சமூக பிரிவுகள் கல்வியில் காலமாக முன்னேறியவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு இதுவரை கல்வியே பெறாத முதல் தலைமுறையாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் எப்படி சரிசமமாக போட்டியிட முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் பொதுவாக எல்லோருமே 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி என்கிற ஒரு சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு கொள்கைகள் வகுக்கப்பட்டன. இதனுடைய முக்கியமான ஒரு விளைவு என்னவென்று பார்த்தால், முன்பெல்லாம் இந்த சிறு வகுப்புகளிலேயே மாணவர்களை ஃபெயில் ஆக்குவதன் மூலமாக, அவர்களை தேர்ச்சி பெறாமல் தடுப்பதன் மூலமாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த குழந்தைக்கு படிப்பு வராது என்று சொல்லியோ அல்லது இவர்கள் படிப்பிற்கு ஒவ்வாதவர்கள் என்று சொல்லியோ அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தி விடுகிற ஒரு அவலமான ஒரு சூழலும் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறது. ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது பள்ளியிலிருந்து இடைநீக்கம் அல்லது இடைவிலகல் செய்யக்கூடிய இந்த நிலை என்பது இது உண்மையிலேயே பல்வேறு விதமான சமூக விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எப்படி சமூக ரீதியான பொருளாதார ரீதியான காரணங்கள் கற்பித்தல் முறையில் வேறுபாடுகளை உருவாக்குகிறதோ, கற்றல் முறையில் வேறுபாடுகளை உருவாக்குகிறதோ, அதே போல் இப்படி பள்ளியிலிருந்து இடையிலேயே மாணவர்கள் வெளியேறுவது என்பது பல சமயங்களில் அவர்கள் தொடர்ந்து கற்க முடியாமல் போகிறது. அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கடினமான உடல் உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு அவர்கள் செலுத்தப்படுகிறார்கள். இன்னொன்று, அந்த தலைமுறையில் அந்த வீட்டில் அந்த குழந்தைகள் படிப்பது என்கிற முதல் தலைமுறை படிப்பாளிகளாக அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு கிடைக்கிற அரிய வாய்ப்பும் கிடைக்காமல் போகிறது. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள். இன்னொன்று, இப்படி ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸான பல குழந்தைகள் பல தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழலும் கூட இருக்கிறது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குழந்தை தொழிலாளர்கள் முறை என்பது அதிகரிப்பதற்கு இந்த பள்ளியிலிருந்து சிறு வயதில் மாணவர்கள் இடைவிலகல் செய்ய நேர்வது என்பது அல்லது விலகிச் செல்வது என்பது முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது தான் 8ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி, கட்டாய கல்விக்கு மாணவர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கல்வியினுடைய தரம் இதனால் பாதிக்கப்படுகிறது என்கிற வாதம் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏனென்றால் கல்வியினுடைய தரத்தை தீர்மானிப்பது என்பது வெறுமனே தேர்ச்சி மட்டும் கிடையாது. மாறாக கல்வியினுடைய கட்டமைப்புகளை, அடிப்படை கட்டமைப்புகளை நாம் மேம்படுத்துவதற்கு என்ன செய்தோம் என்கிறது முக்கியமான கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சமமான ஒரு சமூக பொருளாதார பின்புலம் இல்லாத ஒரு சமூகத்தில் கற்றல் முறையில் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பலவீனமாக கற்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது ஒரு நகர்ப்புற மாணவர்களோடு ஏற்கனவே படித்த தலைமுறைகளை கொண்ட குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இணையாக படிக்க முடியாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அரசு என்ன செய்ய போகிறது, கல்வி அமைப்பில் என்ன செய்ய போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வி. அவர்களுடைய தேர்ச்சி விகிதங்களை எப்படி அதிகரிப்பது, அல்லது அவர்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை எப்படி அளிப்பது, அவர்களை மற்றவர்களோடு போட்டி போடுவதற்கான ஒரு நிலையை எப்படி உருவாக்குவது. இதற்கு 2 அம்சங்கள் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றன. ஒன்று, அனைவருக்கும் சமமான ஒரு சமச்சீரான கல்வி. அது ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், சமமான வாய்ப்புகள். நீங்கள் ஏன் நம்முடைய கிராமப்புற பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் 10ஆம் வகுப்பு வருகிற வரைக்கும் கூட எழுத படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்பி அத்தகைய ஒரு நிலையை மேற்கொள்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியினுடைய தரம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. பல சமயங்களில் ஆசிரியர்களுடைய அலட்சியம், ஆசிரியர்களுடைய அக்கறையின்மை, அல்லது போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது, கற்பித்தலுக்கான போதுமான வசதிகள் பள்ளிகளில் இல்லாதது, இப்படி பல பிரச்சனைகள் கிராமப்புற மாணவர்களை பின்தங்கச் செய்கின்றன.
அவர்கள் குறைவான மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அல்லது கற்றலில் நாட்டம் இழப்பதற்கும் இது மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. இதை நாம் எப்படி பொறுக்கப் போகிறோம்? இதற்கு நாம் என்ன தீர்வுகளை காணப்போகிறோம்? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதற்கான கேள்வி என்பது மக்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவது, பின்தங்கிய சமூகங்களிலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அளிப்பதன் மூலமாகத்தான் அங்கிருந்தும் முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகி ஒரு படித்த தலைமுறை உருவாவதற்கான ஒரு வழி ஏற்படும். மாறாக அவர்கள் கல்லூரிக்கே வரவிடாமல் அவர்களை தடுப்பது போல நீங்கள் இந்த 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி என்பதை ரத்து செய்கிற எண்ணம் என்பதே சமூக நீதிக்கு மிக மிக எதிரானது. அத்தகைய ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மாணவர் தேர்ச்சி பெறுவதும் தேர்ச்சி பெறாமல் போவதும் அது வெறுமனே அவருடைய தனிப்பட்ட தேர்வு அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய தேர்வாக இருக்கிறது. அந்த சமூக மாற்றங்கள் நடக்கிற போது மட்டும்தான் அனைவருக்கும் சமமான போட்டி என்பது சாத்தியம் என்பதை சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இயன்முறை மருத்துவர் டாக்டர் மனோரஞ்சித். இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரபி இப்படிங்கிறது என்ன, இது மூலமாக என்ன மாதிரியான ஒரு சிகிச்சைகள்லாம் மேற்கொள்ளப்படுது, யாருக்கெல்லாம் ஃபிசியோதெரபி அவசியமாக இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இயன்முறை மருத்துவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம். இயன்முறை மருத்துவம், ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. மருத்துவம் சார்ந்த துறையிலையும் சரி, ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குற மாதிரி ஃபிசியோதெரபின்ற ஒரு விஷயத்தையும் எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே ஃபிசியோதெரபி அப்படிங்கிறது என்ன, இதோட செயல்பாடுகள், இதோட முக்கியத்துவம் என்ன, இது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் தானா, சாதாரணமாக நம்ம செய்கிற உடல் பயிற்சிக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு வேறுபாடுகள் இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம ஃபிசியோதெரபினா என்ன அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கணும். சரி, ஃபிசியோதெரப்பினா பொதுவாக ஃபிசியோதெரபி அப்படின்னு சொன்னாலே எக்ஸசைஸ், அப்படி ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், இந்த பேக் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி பெயின் பற்றி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ஒரு சைட் மாதிரி ஒரு மசாஜ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நார்மலாக ஃபிசியோதெரப்பினா என்னென்னா அப்ளைங் ஆஃப் ஃபிசிக்ஸை நம்ம அப்ளை பண்ணி என்னென்ன விஷயங்களை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஃபிசியோதெரப்பியோட பேசிக்கான ஒரு விஷயம். இப்போது எம்பிபிஎஸ் மற்ற மெடிசின்கள்லாம் பார்த்திங்கன்னா மருந்துகள் உள்ள கெமிக்கல் நேச்சராக உள்ள போகுது. பட் ஃபிசியோதெரப்பியை பொறுத்த மட்டும் ஃபிசிக்ஸ், அப்ளைங் ஆஃப் ஃபிசிக்ஸ். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராட் பேஸ் இப்போ அகலமாக வச்சோம்னா நமக்கு நடக்கக்கூடிய பேலன்சிங் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அதுலேயும் அப்ளைங் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசியோதெரப்பிலே பார்த்திங்கன்னா நிறைய மிஷின்ஸ் இருக்குது. லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் வச்சு, ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு, சவுண்ட் வேவ்ஸு, அப்புறம் லைட் வேவ்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே ஃபிசிக்ஸு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு அல்ட்ராசவுண்டு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த அல்ட்ராசவுண்ட் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சவுண்ட் வேவ்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி சில விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டுனா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஹார்டாகி பிளட் கிளாட்டு, இல்லை கால்சிஃபிகேஷன் மாதிரி எலும்பு வளர்ச்சி, இந்த மாதிரி இருந்துன்னா இந்த அல்ட்ராசவுண்டில் கொடுத்து அந்த வைப்ரேஷனை கொடுத்து அந்த வைப்ரேஷன் த்ரூ த வைப்ரேஷன் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். கரண்ட்டு ஸ்டிமுலேஷன் பார்த்திங்கன்னா சம் பேஷண்ட்ஸுக்கு ஃபேஷியல் பால்சின்னு ஒன்று இருக்குது. ஃபிசியோதெரப்பி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முகம் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடும். அதுக்கெல்லாம் கரண்ட்டை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அது லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டுன்னு ஒன்று. அந்த கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த மசில்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக அந்த ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறது, அந்த நெர்வு டெம்பரரியாக கம்ப்ரெஷனாக இருக்கும். அதை நம்ம ரெடி பண்ணி விட்டுறலாம். இது கரண்ட்டை வச்சு கொடுக்குறது, லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ராக்ஷன் ஒரு மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இழுத்து விடுவாங்க. இழுத்து விடும்போது அந்த கேப் வெர்டிப்ராக்கு நடுவில் உள்ள கேப் இன்க்ரீஸ் ஆகி அந்த நர்வு கம்ப்ரெஷனான நர்வு ரிலீவ் ஆகும். அது ட்ராக்ஷனும் ஒரு மிஷின் வச்சு பண்ணுறது. ஸோ எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு. இன்னொன்று ஹீட்டிங் பேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஹீட்டிங் பேட் வச்சு இப்படி ஹீட் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். அது ஷார்ட் வேவ் டயத்தெரமின்னு சொல்லுவாங்க.
பேசிக்கலாக வந்து ஷார்ட்டேட் எத்தனையிலே ஒரு தப்பான ஒரு இது பொதுமக்களுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா சாதாரணமாக ஒரு 300 ரூபாய்க்கு 2 பேட் வச்சு ஒரு ஹீட் ஒரு பேட் வருது. அந்த பேடுக்கும் இந்த பேடுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் வந்து பாடிக்குள்ளே போய் பாடியில் சில எலக்ட்ரானிக்கல் சேஞ்சஸ் நடந்து தான் ஹீட்டே ப்ரொடியூஸ் ஆகும். பட் அந்த எலக்ட்ரானிக்கல் சேஞ்சஸ் வந்து இந்த 300 ரூபா பேடில் வந்து எப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்கல் சேஞ்சஸ் அந்த பேடில் உள்ள மெட்டலில் ஃபார்ம் ஆகி ஹீட் மட்டும் வெளியே ரிலீஸ் ஆகும். பட் இந்த ஷார்ட்டேட் ஏத்தர்மியில் என்ன அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் உள்ள கெமிக்கல் நேச்சர்ஸ் உள்ள ஒரு கால்சியம் இருக்குன்னா அதோடைய ஆட்டாமிக் லெவலில் வந்து ஒரு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து டீப்பாக வந்து அந்த ஹீட் வந்து பெனிட்ரேட் ஆகும். இது வந்து ஷார்ட்டேட் ஏத்தர்மி வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் வச்சு மாடுலேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்து அப்ளை பண்ணி ஃபிசிக்ஸ் அப்ளை பண்ணுறோம் மெயினாக. அதுதான் ஃபிசியோதெரபிக்கும் மற்ற இதுக்குள்ள வித்தியாசம். நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனையே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கிற ஒரு இந்த ஃபிசிக்ஸை அப்ளை பண்ணி பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் ஃபிசியோதெரபி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதோட செயல்பாடு இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம் சார். ஒரு மசில்லையோ இல்லை ஒரு போன்லேயோ எங்கேயோ ஒரு பாகத்தில் ஒரு டென்ஷன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது ஃபிசியோதெரபி மூலமாக அதை நம்ம சரி பண்ணணும் போது இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக வந்து ஒரு ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக பண்ணனா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போது நார்மலாக ஜிம்முக்கு போகிறாங்க பீப்புள்ஸ் வந்து ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் நம்ம நுணுக்கமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஜிம்மில் பண்ணும்போது ஓவரால் இப்போ அப்டாமன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்டாமன்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்டாமினில் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எங்கே படத்தை பார்ப்பாங்க, ஒரு 6 பேக் இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம கொண்டுறணும்னு ஒரு இதில் போய் என்ன செய்யணும், ஃபுல்லாக அப்டாமன்ஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவாங்க. அப்டாமினல் மசில்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே அப்டாமினல் மசில் இந்த ஒப்ளிக் அப்டாமினஸ், இன்டர்னல் அப்டாமினஸ், எக்ஸ்டர்னல் அப்டாமினஸ், இப்படி ஒரு 3 டைப் ஆஃப் மசில்ஸ் தான் நார்மலாக எல்லா அப்டாமினஸும் வரக்கூடியது. இது போக ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் ஃபிசியோதெரப்பியில் உள்ள ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்டாமன்ஸ் வந்து நார்மலாக ஜிம்மில் எல்லா மசிலையும் சேர்த்து ஒரேடியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா 6 பேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்டாமன்ஸ் காமனாக பண்ணுவாங்க. இதில் ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ஸ்டிபேஷன் ஒரு கண்டிஷன் இருக்குதுங்களா. கான்ஸ்டிபேஷன் வந்து எப்படின்னா அந்த கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய விஷயங்கள். என்னென்னா அந்த ரெக்டம் வந்து கண்ட்ராக்ட் ஆகக்கூடிய நர்வ் வந்து பின்னாடி லோவர் பேக்கில் வந்து கம்ப்ரெஷன் ஆகிட்டுன்னா அந்த ரெக்டம் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ அந்த ரெக்டத்தை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து அந்த நர்வ் வந்து கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணி விடணும். அப்புறம் அந்த பர்டிகுலர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த 2ஐயும் பண்ணால் மட்டும்தான் இது சரியாகும். ஸோ இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பைரிமிடாலிஸ்னு ஒரு மசில், அந்த மசில் எங்கேருந்து வரும்னா சிம்பைசிஸ் பூபிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த அம்பிளிகஸில் வந்து முடியும். அது ஒரு ஷார்ட் மசில், அப்டாமினல் மசில். அந்த பைரிமிடாலிஸ் மசிலை வந்து அதை மட்டும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோன்னா இட் வில் கிவ் எ ப்ரெஷர் ஆன் த லோவர் அப்டாமன். அது லோவர் அப்டாமனில் அந்த பைரிமிடாலிஸ் ஒரு ஷார்ட் மசில். அப்போ அந்த மசில் என்ன அது மட்டும் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஒரு ப்ரெஷர் கொடுத்து மோஷனை வந்து வெளியே தள்ளுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று இதே இதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ரெக்டத்தையே நம்ம டைரெக்டாக கண்ட்ராக்ட் பண்ணலாம். அது வந்து நிறைய பேருக்கு அதை ஒரு கான்ஸ்டிபேஷனுக்கு நம்ம சரி பண்ண முடியுமா ஃபிசியோதெரப்பியில் அப்படின்னு யோசிப்பாங்க. ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஒன்று வந்து அந்த ரெக்டம் மசிலுக்கு போகக்கூடிய ஒரு மசில் ஃபங்க்ஷன் ஆகுனா 2 விஷயங்கள் முக்கியமாக தேவையானது. ஒன்று வந்து அந்த மசிலுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன், அதுதான் வந்து ஃபுட்டை கொண்டு போகக்கூடிய நியூட்ரிஷியஸ் பேசேஜ். அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த நெர்வுன்னு சொன்னாலே ஒரு மிஷின் வந்து ஓடுறதுடைய கரண்ட் கொண்டு போகிறது மாதிரி உள்ளதான் நெர்வுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது எப்படி கரண்ட் மாதிரி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த நெர்வ் வந்து அந்த பர்டிகுலர் மசில் ரெக்டத்துக்குள்ளே நெர்வ் வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நார்மலாகட்டே ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் இது பண்ணும். அதில் வந்து பர்டிகுலராக ரெக்டத்துக்கு வந்து நெர்வ் வந்து லோவர் பேக்கில் கம்ப்ரெஷன் ஆகிட்டுன்னா அது கம்ப்ரெஷன் ஆகும்போது அந்த ரெக்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ அதை வந்து ரிலீவ் பண்ணணுன்னா மேனுப்புலேட் மாதிரி லோவர் பேக்கில் பண்ணலாம். வேறு மிஷின் வச்சு ட்ராக்ஷன் அந்த மாதிரி மிஷின் வச்சும் அந்த நெர்வை ரிலீவ் பண்ணிவிட்டு உள்ள அந்த ரெக்டத்தை கண்ட்ராக்ட் பண்ணதுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் ஐஎஃப்டின்னு ஒரு மிஷின் இருக்குது பார்த்தாங்க, இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி ஐஎஃப்டி வந்து பேக் பெயின், நெக் பெயின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஐஎஃப்டியை வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா
அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை இப்போ ரெக்டம் இல்லை வந்து பிளாடர், இது அந்த மசில்ஸ் வந்து சம்டைம் சிலருக்கு மோஷன் போகாது, சில டைமில் வந்து யூரின் போகாமல் இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த ஐஎஃப்டி கொடுக்கும்போது அது இன்டர்னலாக ஒரு மசிலை வந்து நம்ம கண்ட்ராக்ட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்துடும். புரியுதா? இப்போ லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் அண்டு மீடியம் ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட் நான் முதல்ல சொன்னேன் ஃபஸ்ட்டில். அதில் லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட் வந்து ஒரு இரிட்டேட்டிவ் சென்சேஷனாக இருக்கும். நம்ம வெளியே கொடுத்து கொஞ்சம் இன்டென்சிட்டியை கூட்டினா அது உள்ள ரொம்ப பெனிட்ரேட் ஆகி போகாது. ஸோ இந்த ஐஎஃப்டி வந்து மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டு. இதில் என்னென்னா 2 மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட்டுக்குள்ளே பேடை வச்சு 4 பேட் நீங்கள் பார்த்துருக்கலாம், 4 பேடை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த 4 பேட்லேருந்து வரக்கூடிய மீடியம் ஃப்ரீக்வன்சி கரண்ட் வந்து கிராஸாக இன்டர்ஃபேர் ஆகி உள்ள டீப்பாக இன்டர்ஃபேர் ஆகும். அது இன்டர்ஃபேர் ஆகக்கூடிய பாயிண்ட் வந்து நம்ம ரெக்டத்துலேயோ அல்லது பிளாடர்லேயோ நம்ம வந்து அது நம்ம இங்கே பொருத்தக்கூடிய பேடை பொறுத்து இருக்குது. அது ஃபிசியோதெரபிஸ்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் ரெக்டமோ அல்லது பிளாடரோ கண்ட்ராக்ட் ஆகும். அந்த மசில்ஸை மட்டும் அதை கண்ட்ராக்ட் பண்ணி விடும். இந்த மீடியம் ஃப்ரீக்வன்சி 2 எண்ணத்தை இன்டர்ஃபேர் பண்ணி ஒரு லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். புரியுதா என்ன சொல்ல? அந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்னால உள்ள ரெக்டம் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆக அந்த மசில் ஃபங்க்ஷன் ஆகும். பிளட் அதுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பர் ஆகிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக வந்து மோஷன் வெளியே வரும். பட் ஜிம்மு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எல்லா எக்ஸசைஸும் காமனாக பண்ணக்கூடியதான் ஜிம்மில் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஜிம் பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன். பொதுவாக வந்து ஒரு ஃபிட்னஸ் நம்ம பாடியை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இப்போ எல்லாருமே வந்து ஜிம் போகிற பழக்கத்தை வச்சுருக்காங்க. உடற்பயிற்சி அவசியன்ற ஒரு அவேர்னஸ்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு பயிற்சிக்கும் ஃபிசியோதெரபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு மட்டும்தான் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணோம். பட்டு ஜிம்மை பொறுத்த மட்டும் காமனாக நம்ம வந்து மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஜென்ரலாக என்னென்னலாம் எக்ஸசைஸ் உண்டு, ஜென்ரலாக பாடியில் எல்லாம் எந்த நமக்கு பார்க்கக்கூடிய மசில்ஸ்லாம் நமக்கு வேணும்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அது வந்து ஜிம்மில் பண்ணுறது. அது நம்ம ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி வரணும், பாடி இதே மாதிரி பைசப்ஸ் வரணும், ட்ரைசப்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. இப்போ ஃபிசியோதெரப்பியை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீ ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஜாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு நீ ப்ராப்ளம் இருக்கும். நீ ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீயை சுற்றி உள்ள மசில்ஸ் வந்து வீக் ஆகுது ஃபஸ்ட்டு காரணம். நீயை சுற்றி உள்ள மசில்ஸ் பார்த்திங்கன்னா 2 குரூப் மசில்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரண்டில் வந்து குவாட்ரிசெப்ஸ்னு ஒரு மசில், பின்னாடி வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு குரூப் மசில். இந்த 2 மசிலுக்குடைய வேலை என்னென்னா, அந்த 2 மசிலும் நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள வந்து கேப் வந்து மெயின்டைன் ஆகிரும். பர்டிகுலராக அந்த நடுவில் உள்ள கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆனாலே உங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த 2 கேப்புக்கு நடுவில் வந்து 2 போனுக்கு நடுவில் வந்து மெனிஸ்கைன்னு ஒரு சாஃப்ட் குஷன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீ ஜாயிண்டில் இருக்கும். இப்போ இந்த மசில்ஸ் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பாதி வெயிட்டை வந்து அந்த மசிலே ஷேர் பண்ணிக்கிடும். சப்போஸ் இந்த மசில்ஸ் வந்து வீக் ஆகும்போது என்ன ஆகும், இந்த வெயிட் வந்து நீ ஜாயிண்டில் விழும்போது அந்த மெனிஸ்கை சாஃப்ட் டிஷ்யூலாம் டேமேஜ் ஆயிரும். அப்படி டேமேஜ் ஆகும்போது ஆகுதுனால உங்களுக்கு நீ ஜாயிண்டில் பெருசாக பிரச்சனைகள் வர்றதில்லை. பட் ஆனால் அந்த மெனிஸ்கை தேயும் போது என்னச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி ஆஸ்ட்ரோபேட்டிக் லிப்பிங்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில். அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து அங்கே வளர உங்களுக்கு வந்து கால் வந்து மடக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து குறைஞ்சிட்டே போகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்குவாட் பண்ணி உட்காரும்போது வலிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது ஸ்குவாட் பண்ணதை கொஞ்சம் காலை நீட்டி வச்சு ஸ்குவாட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு பிறப்பானா காலை லேசாக கூட மடக்க முடியாத அளவுக்கு அந்த க்ரோத் அதிகமாகிட்டே போகும். இதை வந்து நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்ம நீ ஜாயின்னு ஒரு ப்ராப்ளத்துக்குன்னு வந்தாங்கன்னா நம்ம அந்த குவாட்ரிசெப்ஸையும் ஹாம்ஸ்ட்ரிங்ஸையும் மட்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ அந்த பிரச்சனைக்குன்னு நம்ம இதில் போவோம். அதேமாதிரி இப்போ ஜிம்மில் போய் பாருங்கன்னா பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்னு பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பைசப்ஸ் பண்ணும்போது அதுவும் வந்து பைசப்ஸ் ஒன்றும் அந்த ஷோல்டரில் வெயிட்டை நம்ம ரொம்ப லிஃப்ட் பண்ணுறோம். வெயிட் லிஃப்டிங் ரொம்ப பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட் வந்து இந்த வெயிட் ஜாஸ்தியாக இழுக்கும்போது இந்த நெக்கில் உள்ள போன்ஸ்லாம் வெளியே வந்துடும், சைடில் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா ட்ரப்பீஷியஸ்னு பர்டிகுலர் மசில் இங்கே இருக்குது. அந்த ட்ரப்பீஷியஸை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஃபிசியோதெரப்பி பொறுத்த மட்டும் நம்ம என்னென்ன பிரச்சனைகளுக்கு கரெக்டாக அந்த மசிலை மட்டும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணால் போதும். ஒரு பிரச்சனைனா கையில் ரேடியேட்டிங் பெயின் வருது. நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த வெயிட் லிஃப்டர்ஸ்க்கு வந்து கையில் வந்து ரேடியேட்டிங் பெயின் வரும். அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா வெயிட் ஓவராக இழுக்கும்போது அது பிடிச்சி இழுக்கும்போது இந்த வெயிட் வந்து ஏன்னா இந்த ஷோல்டர் எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டோடு அட்டாச் ஆகி தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் கால்னா கைனா எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டோட அட்டாச் ஆகிருக்க ட்ரப்பீஷியஸ் வந்து
இழுக்கும்போது உங்களுக்கு அந்த போன்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு அந்த ரேடியேட்டிங் பெயின் வரும். அதுக்கு நம்ம அதை மட்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் போதும். இப்போது பொதுவாகவே ஃபிசியோதெரபி வந்து காமனாக நம்ம சொல்கிறத பார்க்குறது என்னென்னா, இந்த மூட்டு சார்ந்த எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகள்னு வரும்போது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்குறோம். இன்னும் ஒரு சில கேசஸில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு அறுவை சிகிச்சைன்னு முடிஞ்சதுனாலே மருத்துவர்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஃபிசியோதெரபியாக இருக்குது. அது ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு போயிட்டு வந்தவரும் கூட ஃபிசியோதெரபிக்கு போக சொல்கிறத பார்க்குறோம். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது ஏன் சரியே எந்த அவசியமாக இருக்குது ஃபிசியோதெரபி ஆஃப்டர் சர்ஜரி? ஆஃப்டர் இப்போ நார்மலாக வந்து சர்ஜரி பண்ணுறதுடைய மெயின் ரீசனே வந்து என்னென்னா, அதுக்கு அந்த சர்ஜரி லெவலுக்கு போகிறதுக்கே மெயின் காரணம் வந்து மசில் தான் வீக்னஸ்னால. ஃபஸ்ட்டு பேசிக் வந்து மசில் வீக்னஸ்னால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் உடனே நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி மசில் வந்து எப்போவுமே சின்ன வயசுலலாம் அந்த பிரச்சனை வரலையே, வயசாகும்போது தானே வருது, ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அந்த மசில் டோனுக்குள்ள ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உடம்புல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஏன் ரீசன் அப்படின்னா, அந்த ஜென்ஸுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் 2 ஹார்மோன்ஸ் மெயினான ஹார்மோன்ஸ். அதில் ஆண்ட்ரோஜன் ஜாஸ்தி இருந்துன்னா மசில் டோன் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். மசில் டோன் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஆண்ட்ரோஜன், அது ஆண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கும். லேடிஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும், ஆண்ட்ரோஜன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை வந்து வெளியே வந்து ஃபேட்டை வந்து இந்த பெரிப்ரல் ஏரியாவில் வந்து டெபாசிட் பண்ணுறது தான் மெயினாக அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய வேலை. ஸோ இப்போ மசில் வந்து வீக்காகிறதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்ட்ரோஜனுடைய லெவல் கம்மியாகும் போது தான் வரும். அது வந்து சின்ன வயசில் உள்ள அதே அளவு ஆண்ட்ரோஜன் வயசாகும் போதும் செக்ரெட் ஆகாது. அப்போ அதுக்காக நம்ம ஆண்ட்ரோஜன் எடுக்கலாம்னா அதுவும் தப்பு. ஆண்ட்ரோஜன் எடுத்தால் மேன்லினஸ், இப்போ மீசை முளைக்கிறது, பால்னஸ் வருது, அதெல்லாம் வந்து ஆண்ட்ரோஜனுடைய செகண்டரி கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸில் அந்த ஆண்ட்ரோஜனுடைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து அதெல்லாம் வரும். ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம நிறைய எடுத்தோம்னா மீசை முளைக்க ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி லேடிஸுக்கு அந்த மாதிரி. அதனால் நம்ம அந்த மாதிரி இப்போ யோசிக்கக்கூடாது. அந்த மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த மசிலுக்குள்ள அந்த ஜென்ரலாக உள்ள மசிலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணால் தான் அதை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, லோவர் பேக்கில் இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்க்கு பொசிஷன் மாறலாம். இல்லை வந்து ஸ்பைனல் கார்டை பொறுத்த மட்டும் பிரச்சனைகள் வர்றதுக்கு 3 ரீசன்ஸ் தான். எனக்கு மெயினான விஷயங்கள் வந்து 3 விஷயங்கள். ஒன்று வந்து என்னென்னா, அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள அந்த போன்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி ஷிஃப்ட் ஆகி போகும். அந்த போன்ஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்க் வந்து முன்னாடி பின்னாடி ஷிஃப்ட் ஆகலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா எலும்பு மாதிரி வளரும், ஆஸ்டியோபேட்டிக் லிப்பிங் க்ரோத் மாதிரி வளரும். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து நர்வை வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு, லோவர் பேக் பெயின், நெக் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசனே இந்த 3 தான். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள 2க்கு நடுவில் போன்ஸுக்கு நடுவில் வெர்டிப்ராக்கு நடுவில் உள்ள டிஸ்க் வந்து பொசிஷன் மாறலாம், இல்லைன்னா அந்த போன்ஸ் மாறலாம். போன் மாறினா என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ஜரி பண்ணி அந்த அட்ஜசன்ட் போன்ஸ் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. பட் நமக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஃபஸ்ட்லேயே நம்ம மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்பைனல் கார்டு மசில்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணாலே அந்த போன்ஸ் அலைன்மெண்ட் வந்து பொசிஷனில் இருந்தாலே நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியமே வராது. இப்போது எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மூட்டு வலி காமனாக எல்லாருக்கும் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிறது பார்க்குறோம். இப்போலாம் 35 to 40லேயே வந்து நீ பெயின், மடக்க முடியலன்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை வந்து அறுவை சிகிச்சை ரொம்ப ஒரு இந்த 3rd லெவல் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தால் தான் அது அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து மற்ற ஃபிசியோதெரபி மூலமாகவும் இல்லை மற்ற ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் சரி பண்ண முடியும். இது எவ்வளோ தூரம் உண்மை சாத்தியப்படுது சார்? கண்டிப்பாக. என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பப்படுறேன். என்னென்னா வந்து முன்னாடி வந்து வயசாகும்போது வருது, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. அது ஒரு பாயிண்ட். அதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் நிறைய என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப நேரம் ப்ளாங்டு சிட்டிங்கில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும். இதில் என்ன விஷயம்னா, ரொம்ப நேரம் பழைய காலத்தில் வந்து ரொம்ப நேரம் நடக்க அந்த நீ ஜாயிண்டில் ப்ராப்ளம் வருது. இப்போ நடக்கவே இல்லை, அப்போ எப்படி பெயின் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். என்ன விஷயம்னா, நீ ஜாயிண்ட்டுக்குன்னு சர்டன் நர்வ்ஸ் இருக்குது. அந்த நர்வ் வந்து ஹிப்பிலேருந்து வரும். அந்த ஹிப்பில் நர்வ் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா நீ ஜாயிண்டில் மட்டும் பெயின் வரும். அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு வந்து இப்போ சயாட்டிக் நர்வுடைய பிரான்ச்சஸ் வந்து இங்கே சப்ளை பண்ணுது. சயாட்டிக் நர்வ்னு ஒரு நர்வ் இருக்குது. அந்த சயாட்டிக் நர்வுடைய பிரான்ச்சஸ் வந்து இங்கே நீ ஜாயிண்டில் வந்து சப்ளை பண்ணுது. ஸோ இந்த நீ ஜாயிண்டில் அந்த நர்வ் வந்து சப்ளை ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த நர்வ் பர்டிகுலர் நர்வ் வந்து இங்கே ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஷன் ஆகிடும். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காரும்போது அந்த வெயிட்டு தொடர்ந்து ஸ்பைனில் விழும்போது நீ ஜாயிண்ட்டுக்குள்ள நர்வ் வந்து இங்கே கம்ப்ரெஷன் ஆகிட்டுன்னா ஹிப்பில் பெயினே இருக்காது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹிப்பில் பெயின் இருக்காது, பட் நீல பெயின் இருக்கும்.
ஏன் நீல பெயின் இருக்குன்னா அந்த நர்வு அப்போ காலில் அந்த ஃபுல் கால் பெயினும் இருக்காது. அந்த நரம்பு கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா அந்த நீ ஜாயிண்டில் மட்டும்தான் பெயின் இருக்கும். இப்போ ஆங்கிளில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆங்கிள்குள்ளே நர்வு இங்கே கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா ஆங்கிளில் மட்டும்தான் பெயின் இருக்கணுமே தவிர ஹிப்பில் கூட பெயின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நீ ஜாயிண்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, அங்கே வந்து ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே பெயின் வருது. ஒரு இடத்துல பெயின் வந்துட்டுனாலே அந்த இடம் வந்து ஸ்டிஃப் ஆகி ஹார்ட் ஆயிரும். அது இட் இஸ் ஏன் அப்படி ஹார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் நம்ம உடம்பை சுற்றி மசில்ஸ் இருக்குது, எல்லா ஜாயின்ஸை சுற்றி ஆர்கன்ஸை சுற்றிலாம் மசில்ஸ் இருக்குது. மசில் நாட் ஓன்லி ஃபார் லோகோமோஷன் இஸ் ப்ரொடெக்ட் த இன்டர்னல் ஆர்கன். உள்ள ஆர்கன்ஸை வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயத்தில் ஒரு வாங்கி குத்த போனோம், நம்ம அப்படி தம் பிடிக்கும்போது என்னென்னா அந்த மசிலை வந்து வாலண்டரி யூ ஆர் கண்ட்ராக்டிங் த அப்டாமல் மசில்ஸ் வந்து வாலண்டராக நம்ம கண்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா உள்ளே அடிபற்றக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஹிப்பில் கம்ப்ரெஷன் ஆகும்போது இங்கே பெயின் வந்தவுடன் பெயின் வந்துட்டுனாலே அந்த இடம் வந்து ஹார்ட் ஆயிரும். ஏன்னா பெயின் வந்து இட் இஸ் எ சிக்னல், சம் அப்நார்மாலிட்டிஸ் கோயிங் ஆன், ஏதோ ஒரு அப்நார்மல் பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு, அதை வந்து நீ கவனின்னு சொல்கிறது கூட சிக்னல் தான் பெயின். ஸோ அப்போ என்னாங்கன்னா அந்த பெயின் வந்தவுடன் அங்கே அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஸ்டிப்பாக ஆரம்பிக்கும். அதான் பிகினிங். ஸ்டிப் ஆனவுடனே அங்கே ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஹார்ட் ஆயிரும், அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி வளருது, இது எல்லாமே அங்கே வந்துடும். அப்போ தான் அவங்களுக்கு பிகினிங்கில் வருது. இது தேய்மானமே இல்லையே. அப்போ நீ ஜாயினில் வந்து வெயிட் விழுந்தால் தானே அங்கே தேய்மானம் விழணும். ஆனால் தேய்மானம் இல்லாமலே இந்த வயசுலேயே வந்துடுது. அப்போ என்ன அப்படின்னா அந்த வலி வந்த உடனே அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா எலும்பு மாதிரி வளரும். இப்போ ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணணும்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி வளர்ந்து அந்த போனை வந்து யுனைட் பண்ணணும். அதுக்கு வந்து போன் ஃபார்மிங் செல்ஸ் வந்து ஆஸ்டியோபைட்ஸ்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டைம்னால. ஆஸ்டியோபைட் நத்திங் பட் போன் ஃபார்மிங் செல்ஸ். அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்தை வந்து இங்கே வளர வைக்கும். அப்படி வளர வைக்கும்போது என்ன செய்யணும்னா அது பிகினிங்கில் மடக்கக்கூடிய ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்குவாட்டிங்கில் தான் உங்களுக்கு வலியே வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்குவாட்டிங் வந்து பெஸ்ட்டு எக்ஸசைஸ். ஆக்சுவலாக உட்காந்து எழும்போது வந்து பெஸ்ட்டு எக்ஸசைஸ். பட் அந்த ஸ்குவாட்டிங் வந்து பிகினிங்கில் வந்து இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும்போது உங்களுக்கு லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகும். அப்போயே நம்ம கவனிச்சிட்டோன்னா ஈஸியாக அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஒன்லி அது ஹிப்பில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நீல பிரச்சனை இருக்கலாம். நீல அந்த அப்போ தான் க்ரோத் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸி. அதை விட்டுட்டோம்னா அந்த மடக்கக்கூடிய ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். ஒரு ஸ்டேஜில் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி கால்சியத்தை வந்து ரிமூவ் பண்ணி சக் பண்ணி டியூப் வச்சு வெளியே எடுப்பாங்க. அந்த லெவலுக்கு முடிஞ்ச பிறகு தான் ஃபுல்லாக இன்னும் வளரும்போது என்ன செய்வாங்களோ அதை ஃபுல்லாக மேலேயும் கீழேயும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக அதுதான் வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம ஃபிசியோதெரப்பியில் சிம்பிளாக சரி பண்ணிடலாம். அல்ட்ராசவுண்டு கொடுத்தோம்னா உள்ள கால்சியம் எக்ஸ்ட்ரா க்ரோத்தை வந்து நம்ம நீயை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு எக்ஸ்ரே பார்த்துட்டு எங்கே க்ரோத் இருக்கோ அதுக்கு நேரம் அல்ட்ரா சவுண்ட்ஸை கொடுத்து வைப்ரேட் பண்ணி அந்த கால்சியத்தை ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒரு பேப்பர் வச்சு பேசினா வைப்ரேட் ஆகுது. எர்த்துக்குவேக்கில் வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகுது. காரணம் என்ன? வைப்ரேஷன். ஸோ சேம் வைப்ரேஷன் அன்ஹியரபிள் ஃப்ரீக்வன்சி 1 to 3 MHz நம்ம கொடுத்தோம்னா அந்த தெரப்பட்டிக் பர்பஸ்க்கு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவோம். அந்த சவுண்ட் வேவ்ஸை கொடுக்கும்போது அது வைப்ரேட் பண்ணி அந்த கால்சியத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடலாம். அது கொடுத்துட்டு ஷார்ட் வேவ் டயத்தெர்மின்னு ஏற்கனவே ஒன்று சொன்னேன், இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்னா அது வந்து வெப்பத்தினால் பொருள்கள் விரிவடைன்றன நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த பிளட் வெசல்ஸை வந்து டைலேட் பண்ணும்போது அந்த ரிமூவ் ஆன கால்சியம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி பிளட்டோட கலந்து வெளியே போயிடும். இது வந்து ஒரு சேஃபஸ்ட் மெத்தடு ஃபிசியோதெரப்பியை பொறுத்த மட்டும். என்னென்னா எப்படி அது கால்சியம் உள்ளே வந்துச்சுது? த்ரூ த பிளட் வழியோடு தான் அந்த கால்சியம் உள்ளே வருது. ஸோ நம்ம பிளட் வழியோடய நம்ம அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இது வந்து ஹீமார்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் கூட நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன். ஹீமார்த்ரைட்டிஸ்னால் அது வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆகிட்டுனா பிளட் வந்து கிளாட் ஆகாது. லைட்டாக ஒரு பிளேட் வச்சுனாலே ப்ளீடிங் ஆகி ஆள் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த கிளாட் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி கேசஸ் கூட நான் சரி பண்ணியிருக்கேன். இந்த அல்ட்ராசவுண்ட் ஷார்ட்வேயில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே செய்யாது. அவ்வளோ சேஃப். ஏன்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் அல்ட்ராசவுண்ட் ஷார்ட்வேஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நம்ம அதை கொடுத்தே நம்ம வந்து சர்ஜரி இல்லாமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பிறகு சர்ஜரிக்கு பிறகு ஏன் ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபிசியோதெரப்பி வேணும்னு நீங்கள் சொன்னீங்க. அதில் என்ன அப்படின்னா சர்ஜரிக்கு பிறகும் இந்த மசில் வந்து வீக் ஆயிரும். மசில் வீக் ஆகிட்டனாலே ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ அப்பவும் ஃபிசியோதெரப்பியில் அந்த மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவாட்ரிசெப்ஸ் மசில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டீஜென்ரேட், அதாவது டிஸ்யூஸ்ட் அட்ரோப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மசில் வந்து தேஞ்சு போயிடும். நீங்கள் ஒரு மாதம் பேஷண்ட் படுத்த பிறகு இந்த காலை ஃப்ராக்சர் ஆகிட்டுனா இங்கே நீங்கள் டயமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட இது கம்மியாக இருக்கும். ஏன்னா அதை யூஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அது சுருங்கி போயிடும். ஸோ அதை நம்ம காம்பன்சேட் பண்ணால் ஃபிசியோதெரப்பியில் வந்து உடனே எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதை திரும்ப ரீகெயின் பண்ணி தான் ஆகணும்.
அதனால் அப்படி நம்ம ஃபிசியோதெரப்பி வந்து சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணிட்டா சர்ஜரியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். சர்ஜரிக்கு பிறகு இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லது. ஓகே, எதுக்காக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்டிப்பாக கொடுக்குது. இப்போது எலும்புக்கு அப்பாற்பட்டு இந்த ஃபிசியோதெரப்பியில் ஒரு சேலஞ்சிங்கான ரொம்ப நுணுக்கமான ஒரு ட்ரீட்மெண்ட்னா எது சொல்லுவீங்க? அப்படி சொல்ல போனோன்னா மேடம் நிறைய நம்ம சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஸ்பைனல் கார்டு தான் வந்து மெயின் பேஸ். இப்போ நான் வந்து சின்ன வயசில் ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்த டைமில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, அவருடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னா, பேஷண்ட்டை கமந்து படுக்க வச்சுருவார். படுக்க வச்சுட்டு 2 பக்கம் அவருடைய அசிஸ்டன்ஸை வச்சு இப்படி தோல் தாங்கல் கொடுத்துட்டு குதிக்கால் வச்சு அவரை அப்படியே மிதிச்சுட்டே வருவார். பர்டிகுலராக அந்த ஒரு ஸ்பைனல் கார்டில் ஒரு இடத்த வந்தோன்னா அப்படின்னு ஒரு அமுக்கமுக்கார். அங்கே தான் பிரச்சனை அப்படின்னு நமக்கு வரும். ஆனால் அவர்கிட்ட நிறைய பேர் வந்து சரியாக இருக்காங்க. ஏதாவது வயிறு நெஞ்சு வலி அந்த வலி எல்லாமே சரியாகும். டைஜஷன் ப்ராப்ளம், திடீர்னு டைஜஷன் இல்லாமல் மோஷன் போக மாட்டோம், எல்லாத்துக்கும் அவர் அந்த மிதித்து காலை வச்சு மிதிச்சு சரி பண்ணிடுவார். அப்போ நான் படிக்காத மெடிக்கல் பற்றி தெரியாத டைம் இருப்போம். அப்போ இது என்னடா இப்படி ஒரு கமந்து படுக்க வைக்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு, அதில் ரிலீஃப் வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கேயோ மிதிக்கிறாரு, எங்கேயோ உள்ள பிரச்சனை சரியாகுதுன்னு ஆச்சரியப்பட்டோம். பட் என்னென்னா, திரும்ப நம்ம அந்த மெடிக்கல் சம்மந்தமாக ஃபிசியோதெரப்பி படிக்கும்போது தான் எனக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சுது. எல்லாமே வந்து ஸ்பைனல் கார்டு, மூளையிலேருந்து அந்த ஸ்பைனல் கார்டில் தான் எல்லா நரம்புகளும் அந்த போன் கடையிலோட வெளியே வந்து போகுது. அப்போ வந்து நம்ம என்னென்ன விஷயங்களை இதுவரை நான் பண்ணின விஷயங்கள் சொல்கிறேன்னா, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணலாம் ஃபிசியோதெரப்பியில், எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா, இங்கே வந்து ரெண்டாவது நரம்பு கம்ப்ரெஷன் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களா, தலைவலி வரும். ஒத்த தலைவலி, மைக்ரைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒற்றை தலைவலி வர்றதுக்கு ரீசன் வந்து செர்வைக்கல் ஆரிஜின், நெக்லேருந்து தான் வரும். இந்த நெக்கிலேருந்து அப்படி ஹாஸ்பிட்டல் நர்வுன்னு சொல்லுவாங்க, லெஸ்ஸர் ஹாஸ்பிட்டல், கிரேட்டர் ஹாஸ்பிட்டல், 2 நர்வு இருக்குது. அந்த 2 நர்வு தான் தலை ஃபுல்லாக அப்படி வரும். அப்போ இங்கே தலைவலி வந்து, இந்த தலைவலியை வந்து நம்ம வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே இங்கே கம்ப்ரெஷன் ஆகிடுனா அந்த தலைவலி வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஏன் வருதுன்னா, அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத் ஒன்று வளரும்னு சொன்னேன் நான். அது நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும்போது தலை ஃபுல்லாக பெயின் வரும். அந்த எக்ஸ்ட்ரா க்ரோத்தே ஏன் வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் வந்து ஜாயிண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. மசில் வீக் ஆகும்போது என்ன செய்யணும், பாடி வெயிட் வந்து போனுக்கு வந்துருக்கு, ஸ்பைனல் கார்டு போன்ஸுக்கு வந்துடுது. ஸ்பைனல் கார்டு போன்ஸுக்கு வரும்போது போன் நீட் சம் சப்போர்ட். நம்ம பாடி என்ன செய்யணும்னா, எக்ஸ்ட்ரா எலும்பை கொண்டு போய் வளர வச்சு அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அதில் எக்ஸ்ட்ரா போன் வளர்றது தான் அந்த ஆஸ்ட்ரோபைட்ஸ்னு சொல்கிறது. புரியுதா என்ன சொல்கிறேன்? அப்போ அது டெபாசிட் ஆகும்போது உங்களுக்கு தலையில் வந்து தலைவலி வருது. அப்புறம் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஈவன் என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, 2 வீலரில் ஓட்டிகிட்டு போகும்போது கூட நடுவழியில் ஓட்டிட்டு நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன் சார். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கண்ணுக்குள்ளே சிம்பத்தட்டிக் நர்வ் வந்து இங்கே நெக்கில் இருந்து வருது. அங்கே கம்ப்ரெஷன் ஆகிட்டுன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாத தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடினஸ், தலைச்சுத்து வரும். தலைச்சுத்து வர்றதுக்கு ரீசன் என்ன, காதில் வந்து வெஸ்டிபுலோகாக்லியர் அப்பேரட்டஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு போகக்கூடிய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இங்கே கம்ப்ரெஷன் ஆகிட்டுனா கிடினஸ் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து கிடினஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். அது போக இப்போ வாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு வந்து கார்ட்லேஜஸ் பார்த்திங்கன்னா, அந்த கார்ட்லேஜ் வைப்ரேட் ஆகிறனால தான் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து நமக்கு வருது. இப்போ இதை பார்த்திங்கன்னா, இது தைராய்டு கார்ட்லேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அரக்னாய்டு கார்ட்லேஜ், அதுக்கு மேலே வந்து கிரிக்காய்டு கார்ட்லேஜ்னு 3 கார்ட்லேஜஸ் இருக்கும். இந்த கார்ட்லேஜுடைய வைப்ரேஷனால் தான் சவுண்டே நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. வெளியே லங்ஸ்லேருந்து வரக்கூடிய காற்று வந்து இதில் வைப்ரேட் பண்ணி அந்த கார்ட்லேஜை வைப்ரேட் பண்ணும்போது தான் அந்த சவுண்டே வந்து நமக்கு மாடுலேட் ஆகுது. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த கார்ட்லேஜ், தைராய்டு கார்ட்லேஜெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஒரே மாதிரி கீச் வாய்ஸாக இருக்கும். ஒரு ஏஜ் மாறும்போது, அடலசன்ட் ஸ்டேஜ் தாண்டும் போது அந்த சவுண்ட் வந்து மாறி சவுண்ட்ஸ் வந்து பேஸ் வாய்ஸுக்கு வரும். அப்போ நம்ம சவுண்டை மாடுலேட் பண்ணுறதே இந்த வாய்ஸ், இந்த கார்ட்லேஜை வச்சு தான் நம்ம வந்து மாடுலேட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தைராய்டு கார்ட்லேஜை மட்டும் வைப்ரேட் ஆச்சுன்னா பேஸ் வாய்ஸாக இருக்கும். அரக்னாய்டு கிரிக்காய்டு கார்ட்லேஜ் வைப்ரேட் பண்ணியாச்சுன்னா அது வந்து கீச் குரலாக இருக்கும். புரியுதான்னு சொல்லேன்னு. ஸோ இப்போ இந்த கார்ட்லேஜை வந்து மாடுலேட் பண்ணுறது வந்து அந்த மாடுலேஷனை பொறுத்து தான் பேஸ் வாய்ஸ் வரும். இப்போ பிபி சீனிவாஸ் பாடும்போது பார்த்தா நிலவே அப்படின்னு பேஸில் பாடுவார். இவர் ஏஎம் ராஜா பாடினா ஓஹோ இந்த பேபி, ஓஹோ இந்த லேசாக மேலே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா, அந்த கார்ட்லேஜஸ் வைப்ரேஷன் தான். அந்த கார்ட்லேஜை வைப்ரேட் பண்ணுறதுக்கு சில மசில்ஸுங்க இருக்கும். அந்த மசில் வந்து என்ன செய்யும், மேலே உள்ள சின்ன கார்ட்லேஜை கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய கார்ட்லேஜ் இது மட்டும் வைப்ரேட் பண்ணால் பேஸ் வாய்ஸ் வரும். இதை கண்ட்ராக்ட் பண்ணி அது அந்த மாடுலேஷன் பண்ணுறதுக்கு இந்த நர்வுங்கிறது தான் வருது.
ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீச் வந்து சரியாக பேச முடியாமல் வெறும் சவுண்டே வராது. அப்போ நம்ம இங்கே அதை ரிலீவ் பண்ணி விட்டோம்னா, நெக்கில் உள்ள கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணி விட்ட உடனே வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதிலே பார்த்திங்கன்னா தைராய்டு கார்ட்லேஜுக்கு மேலே ஒரு கிளாண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டு. அதோடைய நெர்வுங்க கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து தைராய்டே வேலை செய்யாது. அதுக்கும் பிறகு கையில் பார்த்திங்கன்னா அந்த எல்லா பெயின்ஸ் வர்றது எல்லாமே இந்த இதில் வர்றது. நுணுக்கமாக பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், நான் இன்ஃபெக்டிவ் ஜாண்டிஸ், இதெல்லாம் கூட நம்ம ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, தைராய்டு இந்த பேங்க்ரியாஸுடைய நெர்வ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரும், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அது வந்து ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஷன் ஆகிட்டுனா பேங்க்ரியாஸ் வேலை செய்யாது. கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸ் வேலை செய்யாது. அந்த பேங்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸ் தான் உங்களுக்கு வந்து இன்சுலினை செக்ரேட் பண்ணுது. இந்த இன்சுலின் தான் வந்து குளுக்கோஸை வந்து கன்வெர்ட் பண்ணி கிளைக்கோஜனாக வைக்குது. ஸோ அப்போ அந்த கிளைக்கோஜனை மாற்றுறதுக்கு அந்த இன்சுலின் செக்ரேட் ஆகணும்னா அந்த பீட்டா செல்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த பீட்டா செல்ஸுக்குள்ள நெர்வ் வந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரும். ஸ்பைனல் கார்டில் உள்ள அந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஆர்கன்ஸ்குள்ளது கம்ப்ரெஷன் ஆகிட்டுனா இந்த டயபெட்டிஸ் வரும். டயபெட்டிஸை நம்ம வந்து ஸ்பைனல் கார்டில் கொடுத்து நம்ம மேனுவலாக மேனிப்புலேட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா பொசிஷன் போனெல்லாம் பொசிஷனிங் பண்ணாலே டயபெட்டிஸ் சரியாயிரும். புரியுது என்ன சொல்லணும்? அதே மாதிரி நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் அப்படி நம்ம அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சிலருக்கு வந்து செஸ்ட் பெயின் வரும். செஸ்ட் பெயினுக்கு காரணமே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் இந்த கொரோனரி த்ராம்போசிஸில் வரக்கூடிய செஸ்ட் பெயினுக்கும் இதுக்கு வித்தியாசம் உண்டு. இது வந்து உங்களுக்கு சர்வைக்கல்லேருந்து முதுகுலேருந்து அப்படி வந்து ரேடியேட் ஆகி செஸ்ட்டில் பெயின் வரும். முதுகை நம்ம கரெக்ட் பண்ணோன்னா அந்த செஸ்ட் பெயினை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். புரியுதானே சொன்னேன்? அதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பியில் நம்ம பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ்லாம் வந்து நானே பண்ணியிருக்கிறேன். பேஷண்ட்ஸ் வந்து நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்ன இதே மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம்னா எதையும் நம்ம பண்ண முடியாது. அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் எல்லா விஷயங்களையும் பண்ணலாம், ஆனால் எதையும் பண்ண முடியும். ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு தெரியாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் இப்போ நீங்கள் கேள்விப்படும் போதே இப்போது இந்த நெக்கில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு, இதனால் தலைவலி வருதா, அப்போ இதனால் வருதா, உண்மையிலே அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸ்பைனல் கார்டு தான் எல்லாத்துக்குமே வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் நம்ம வந்து சால்வ் பண்ணி விட்டுடலாம். நிச்சயமாக சார். ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. நிறைய நுணுக்கமான விஷயங்களை முழுமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்குது. அப்படின்னும்போது நம்ம இந்த அரை மணி நேரத்தில் எல்லா விஷயங்களையும் பேசிட முடியாது. ஆனால் இதில் முக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம உடல் மசில் சார்ந்து அதை சரியாக வச்சுக்கணும், அதை ஸ்ட்ரென்த்தோடு வச்சுக்கிட்டாலே பல பிரச்சனைகள் வரதை நம்ம தவிர்க்கலாம்ன்ற ஒரு முக்கியமான கருத்து தெரியுது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் ஆரம்ப காலகட்டத்தில் போகும்போது அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம அதை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. பயிற்சிக்கும் இதற்குமான வேறுபாடுகள் என்னன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி நிறைய கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிறுகதை உலகத்தில் இன்றைக்கும் மிகச்சிறந்த எழுத்தாளராக போற்றப்படுகிற சா கந்தசாமி அவர்கள் எழுதியிருக்கிற தருமத்தின் வாழ்வு என்னும் ஒரு சிறுகதை படிக்கும்போதே நம்முடைய நெஞ்சை கனக்க வைக்கிறது. எளிய மக்கள், அவர்கள் எந்த மொழி, எந்த மாநிலம், எந்த நாடு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் வதைக்கப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அந்த சிறுகதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. கேசவலால் என்கிற ஒரு தள்ளுவண்டியில் வைத்து அந்த பிஸ்கட் விற்று கொண்டிருக்கிற ஒரு சிறு வியாபாரி பற்றி அந்த கதை அவனுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளை நமக்கு சொல்லுகிறது. மிக எளிமையான சாதாரணமான அன்றாடம் அந்த ரொட்டிகள் விற்றால்தான் தனக்கு பிழைப்பு என்கிற நிலையில் இருக்கிறவன் கேசவலால். அவனுடைய பெயரே அவன் மராட்டியத்திலே இருந்து வந்தவன் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒரு கலவரத்தில், மராட்டியத்தில் நடந்த ஒரு கலவரத்தில் தன்னுடைய மனைவி எரிந்து போனதற்கு பிறகு அந்த ஊரில் வாழ பிடிக்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்தவன் அவன். தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு 2-3 இடங்களில் வேலை பார்த்து கடைசியாக இந்த இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்திருக்கிறான். முதலில் ஒரு சேட் வீட்டிலே அவன் சமையற்காரனாக இருந்தான்.
ஆனால் அந்த சேட்டுக்கும் அவனுடைய அண்ணனுக்கும் இடையில் ஒரு நாள் நடந்த மிகப்பெரிய சண்டையில் அவர்கள் ஊரை விட்டே போய்விட்டார்கள். இவனுக்கும் வேலை போய்விட்டது. பிறகு ஒரு தூது அஞ்சல், ஒரு கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்தான். 15 மாதங்கள் அங்கே இருந்தான். ஆனால் ஒரு கடிதத்தை இன்னொரு இடத்தில், முக்கியமான கடிதத்தை மாற்றி கொடுத்து விட்டதற்காக அவர்கள் வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு தங்குகிற விடுதியிலே அவன் ஒருவரினுடைய அறையில் கீழே கட்டிலுக்கு கீழே பாய் விரித்து படுத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டு அதற்கு மாதம் 170 ரூபாய் பணம் கொடுத்து தங்குவது என்கிற ஒப்பந்தத்தில் இருக்கிற போது அந்த அறையில் தங்கி இருக்கிறவர் தான் இந்த துறைக்கு அவனை கொண்டு வருகிறார். ஒரு 4 சக்கர வண்டி, அதில் வண்டிக்கு வாடகை கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்கத்தில் அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு போனால் ஒரு கண்ணாடி ஜாடியில், ஒரு 10-12 கண்ணாடி ஜாடியில் விதவிதமான ரொட்டிகள், உப்பு பிஸ்கட், அதில் இருக்கிற அந்த கீழே க்ரீம் பிஸ்கட், இப்படி பல்வேறு பிஸ்கட்டுகளை ஒரு 1500 ரூபாய்க்கு அதில் நிரப்பி கொடுப்பார்கள். விற்றுவிட்டு மாலையில் திரும்புகிற போது 500 ரூபாய்க்கு விற்றிருக்கிறது என்றால் இவனுக்கு 200 ரூபாய், 1000 ரூபாய்க்கு விற்றிருக்கிறது என்றால் இவனுக்கு 400 ரூபாய், அதாவது 40% அவனுக்கு என்கிற கணக்கில் 1500 ரூபாய்க்கு பிஸ்கட்டுகளை நிரப்பி அவன் எடுத்துக்கொண்டு தெருவாக விற்று கொண்டு போவது, இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படி அவன் விற்று கொண்டு வருகிற போது அவன் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்பதும், அந்த பிஸ்கட் வாங்குகிற மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட பாத்திரங்களெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கின்றன என்பதும் அந்த கதையில் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள். சில நாட்களில் 800 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கூட விற்றுவிடும். சில நாட்களில் மழைக்காலமாக இருந்தால் 100-200க்கு கூட விற்காது. எனவே அன்றாடம் அவனுக்கு விற்கிற அந்த ரொட்டியினுடைய விலையை பொறுத்து தான் அவனுக்கான வருமானம். கேசவலாவில் குறிப்பாக மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி பகுதிகளிலே அந்த வண்டியை தள்ளி கொண்டு மாலையிலே தொடங்கி இரவு வரைக்கும் அவன் அந்த வண்டியை தள்ளி கொண்டு அந்த ரொட்டிகளை விற்று கொண்டிருக்கிறவன். அவன் போகிற பாதைகளில் எப்படி இருக்கும் சில இடங்கள் என்பதையும் கந்தசாமி அவர்கள் அந்த கதையிலே சொல்லியிருக்கிறார். ஒரு தெருவுக்கு வருகிற போது குயிலாம்மாள் என்று ஒரு அம்மா இருக்கிறார். அந்த தெருவுக்கு அவன் கண்டிப்பாக வருவான். காரணம், 200 ரூபாய்க்காவது அந்த அம்மா அன்றைக்கு பிஸ்கட் வாங்குவாள் ஒவ்வொரு நாளும். அவ்வளவு பிஸ்கட் வாங்கி அந்த அம்மா என்ன செய்கிறாள் என்றால், அந்த தெருவில் இருக்கிற நாய்களை எல்லாம் இரவு வரவழைத்து சரியாக 7:30லிருந்து 8 வரைக்கும் அந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் போடுவது அந்த அம்மாவுக்கு பழக்கம். வாயில்லாத ஜீவன்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதி தனக்கு வருகிற அந்த பணத்தில் 200 ரூபாயை தினமும் செலவழிக்கிற ஒரு பெண்மணி. எனவே அங்கே போனால் கண்டிப்பாக 200 ரூபாய்க்கு விற்கும் என்கிற நம்பிக்கையில் அந்த தெருவுக்கு கண்டிப்பாக கேசவலால் வருவான். அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பணம் எங்கே கிடைக்கிறது என்றால், அவள் தனிக்கட்டை தான். அந்த அம்மாவினுடைய மகள் வினோதினி கனடாவிலே வேலை பார்க்கிறாள். மாதந்தோறும் அம்மாவுக்கு பணம் அனுப்புகிறாள். அந்த பணத்திலிருந்து தனக்கு மட்டும் இவ்வளவு பணம் தேவையில்லை என்று இந்த தெருவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் அவள் இப்படி ரொட்டி வாங்கி போட்டு கொண்டிருக்கிறாள். எனவே நாய்களும் பிழைக்கின்றன, அந்த வண்டியை தள்ளி வருகிற கேசவலாலும் பிழைக்கிறான். அந்த தெருவுக்கு புதிதாக குடிவந்த ஒரு காவல்துறை ஆய்வாளர் ஒரு நாள் கோவப்பட்டு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், என்னது இவ்வளவு நாய்களை சேர்த்து வச்சுட்டு போகும்போது வரும்போது என்னை பார்த்து குறைக்குது என்று அவர் சொல்ல, போயா நான் 30 வருஷமாக இந்த தெருவில் இருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க என்று இந்த அம்மா திரும்ப சொல்லுகிற போது, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் சொல்லி போனதற்கு பிறகு அவருடைய மகள் ஒரு நாள் வந்து, எங்கள் அப்பா இப்படி தான் கோவக்காரரு, நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்கம்மா, எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும், நானும் இந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கட் போடுறேன் என்று சொன்னதற்கு பிறகு குயிலாம்மாள் ஒரு செய்தி சொல்லுவாள், நல்ல வேளம்மா, இப்படி நாயில் பிரியமாக இருக்க யாருமே இந்த தெருவில் இல்லையேன்னு நினச்சேன், நீ பார்த்துக்கம்மா இந்த பிள்ளைங்களையெல்லாம், ஏன்னா என் பொண்ணு என்னை கனடாவுக்கு வர சொல்லிக்கிட்டே இருக்குது, என்றைக்காவது ஒரு நாள் நான் போயிட்டேன்னா இதுங்களுக்கெல்லாம் யார் பிஸ்கட் போடுவான்னு நினச்சேன், நீ பார்த்துக்கம்மா இனிமே என்று தன்னுடைய பிள்ளைகளையே இன்னொருவரிடம் ஒப்படைப்பது போல ஒப்படைக்கிற அந்த குயிலாம்மாளினுடைய அந்த கனிந்த மனமும் அந்த கதையில் தெரிகிறது. உலகத்தில் மிக நல்ல மனிதர்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவுகிறவர்கள், வாயில்லாத ஜீவன்களுக்கு உதவுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யாருக்குமே உதவாதவர்களும் நம்மோடு கண்டிப்பாக இருக்கிறார்கள். எனவே மனிதர்களை பற்றிய ஒரு படப்பிடிப்பாக அந்த கதை அப்படியே நகர்கிறது. கேசவலால் ஒவ்வொரு தெருவாக போகிற போது திடீரென்று ஒரு நாள் அந்த வண்டியில் இருக்கிற வெண்கல மணியை ஒரு சிறுவன் அடித்து கொண்டே போகிறான்.
குயிலாம்மாள் கேட்குறார், இது யார் புதுசு, ஒரு பையனை வேலைக்கு வேறு சேர்த்துட்டியா? நல்லா வியாபாரம் நடக்குதுமா. இந்த பையனும் சின்ன பையன், பீகார்லேருந்து வந்தான், மகாஜன்னு பேர், என்னோட இருந்துக்கிறேன்னா சரின்னு சொல்லி அவனையும் என்னோட கூட்டிகிட்டு போகிறேன் என்று இவன் முதலாளியாகி இவனுக்கு கூடுதலாக ஒரு வேலைக்கும் ஒரு ஆள் வைத்து கொண்டான். அங்கேதான் ஒரு வினை வந்து சேர்ந்தது. ஒரு முறை தள்ளிக்கொண்டே போகிற போது ஆனந்த் ஃப்ளாட்ஸ் என்கிற ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்து நிறைய பிஸ்கட் வேணும், மேலே வா என்று கூப்பிட்டார்கள். மகாஜன் ஓடினான். 200 ரூபாய்க்கு மேலே அந்த பிஸ்கட்டை எல்லாம் விற்றுவிட்டு மகிழ்ச்சியாக திரும்ப வந்தான். 2 பேரும் அப்படியே அந்த பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக தாண்டி அந்த ராஜா திருமண மண்டபத்துக்கிட்டே வருகிற போது பின்னால் யாரோ துரத்தி கொண்டு வருவது போல இருந்தது. திடீரென்று மகாஜன் பையிலே ஒரு தொலைபேசி மணி அடிப்பதாக இவனுக்கு பட்டது. அவனிடத்துல தொலைபேசியே கிடையாது. திடீரென்று என்ன அவனிடத்துல தொலைபேசி மணி அடிக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற போதே பின்னால் ஓடி வந்த சிலர் அவனை பிடித்து விட்டார்கள். பையிலிருந்து தொலைபேசி எடுத்தார்கள். அந்த ஆனந்த அடுக்ககத்துக்கு போகிற போது உள்ளே இருந்து தொலைபேசியை அவன் எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேண்டும். எனவே 2 பேரையும் பக்கத்திலேயே இருக்கிற மயிலாப்பூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல அந்த காவல்துறை ஆய்வாளர் பட்டென்று 2 அறை விட்டு, ஏண்டா நீங்கள்லாம் பிஸ்கட் விற்கிறேன்னு இதுவாக திருடுறீங்க என்று முதல் அறை கேசவலாலுக்கு தான் விருந்தது. உடனே கேசவலால் அழுதான். எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு. அவர் கேட்கலை. ஆனாலும் இதை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் விட்டவர்கள் ராகவன் என்ற பெயர், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறான், அவனுடைய தொலைபேசி தான் அது. அவன் சொன்னான், ஏதோ தெரியாமல் செஞ்சுருக்கிறானுங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்க, புத்தி சொல்லி அனுப்புங்க என்ற உடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு அவர் சொன்னார். உடனே இவன் இல்லை வேணா நான் டெப்டி கமிஷனர்கிட்ட பேசுகிறேன் ஷியாமலாட்டேன்னா. அவங்கள தெரியுமா அவங்களுக்குன்னார். அவங்க என்னோடய அண்ணி தான் ராகவன் சொன்ன உடனே, அடே எனக்கு இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா, நீங்கள் போங்க சார் பார்த்துக்கிறேன் என்று அவர்களை அனுப்பிவிட்டு அங்கே எழுதி கொண்டிருக்கிற இன்னொரு உதவி ஆய்வாளரை அழைத்து, இந்த பயலுவ 2 பேர் மேலேயும் ஒரு கஞ்சா கேஸ் போடுங்க, நம்ம கஞ்சா கேஸ் பிடிச்சதாக இருக்கட்டும் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு என்ன கேஸ் என்று கூட விளங்காமல் 2 பேரும் திருவென்று முழித்து கொண்டிருந்தார்கள். 2 பேருக்கும் மறுபடியும் 2 அறை விழுந்தது. பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள். இவன் ஒரு சிறைக்கும் அவன் சிறுவன் என்பதனாலே ஒரு சிறுவர்கள் சீர்திருத்த சிறைக்குமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். என்ன நடந்தது என்றே தெரியாமல் எங்கிருந்தோ இந்த மண்ணில் பிழைப்பதற்காக வந்தவர்கள் எதுவுமே அறியாமல் இப்படிப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சிறைக்கு போன போது அந்த கதை முடிகிறது. நம் நெஞ்செல்லாம் கனத்து போகிறது. வளர்ந்து வரும் இன்றைய யுகத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் தேவைகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. அந்த வகையில் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம். நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆலோசனை நேரத்தில் இன்று பிக் டேட்டா என்ற தலைப்பை பற்றி பேசுவோம். பிக் டேட்டா என்ற சொல் ஒரு மந்திர சொல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த பிக் டேட்டா என்பது ஒரு திருப்புமுனை. தகவல் தொடர்பு துறையிலே இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பிக் டேட்டாவை பற்றி அறியாமல் போனால் எப்படி எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு நாம் கல்வி அறிவு இல்லார்கள் என்று சொல்லுவோமோ, அதுபோல் இந்த ஐடி துறையிலே பிக் டேட்டா பற்றி தெரியாமல் இருந்தால் நம்மையும் அப்படியே இந்த துறையிலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இன்று இந்த பிக் டேட்டாவை பற்றி சற்று ஆழமாக பேசுவோம். பிக் டேட்டா என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, அளவில் பெரியதாகவும் வேகத்தில் மிக சிறந்ததாகவும் அதே நேரத்தில் பலப்பட்ட வகைகளிலே உருவாகக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது தான் பிக் டேட்டா. அதை ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் வால்யூம் வைஸ், வெலாசிட்டி வைஸ், வெரைட்டி வைஸ், வெராசிட்டி வைஸ் என்று சொல்வார்கள். வால்யூம் என்றால் கொள்ளளவில், வெலாசிட்டி என்றால் வேகமாக, வெரைட்டி என்றால் பல்வேறு வகைகளிலே பல்வேறு பரிமாணங்களிலே உருவாகக்கூடியது, உண்மைத்தன்மை உள்ளதாகவும் இருக்க வேணும். இப்படிப்பட்ட தகவலை தான் நம்ம பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறப்ப வெறுமன பெரிதாக இருப்பது மட்டுமல்ல, ரொம்ப சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு 100 MB KB ஃபைலை, ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை நம்மளால் இமெயில் அனுப்ப முடியல அப்படின்னா, இல்லது ஒரு 100 GB ஃபைலை நம்மளால் திறந்து பார்க்க முடியல அப்படின்னா, இல்லைனா ஒரு 100 டெராபைட்ஸ் ஃபைலை, ஒரு வீடியோ ஃபைலை நம்மளால் திருத்த முடியல அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த டேட்டா வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த 100 அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். பெரிய நிறுவனங்களாக இருந்தால் இதெல்லாம் சின்ன டேட்டாவாக தெரியும். ஆனால் சின்ன நிறுவனங்களாக இருந்தால் அது பெரிய டேட்டாவாக தெரியும். மொத்தத்தில் சொல்லப்போனால் அது சிறிய நிறுவனமாகட்டும் அல்லது பெரிய நிறுவனமாகட்டும் அல்லது தனிப்பட்ட மக்களாகட்டும், இந்த பிக் டேட்டா அப்படின்னு சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு ஃபைலை அனுப்ப முடியாமல் போகிறப்ப, ஒரு ஃபைலை பார்க்க முடியாமல் போகிறப்ப, இல்லைனா ஒரு ஃபைலை திருத்த முடியாமல் போகிறப்ப, அந்த ஃபைலை, அந்த டேட்டாவை, அந்த தகவல்களை நம்ம என்ன சொல்கிறோம்? பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக் டேட்டா 2 வகையாப்படும். ஒன்று ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா வரையறைக்கு உட்பட்ட தகவல்கள். உதாரணமாக சொல்லப்போனால் ஸ்ப்ரெட்ஷீட்டு, டேட்டாபேஸ், அப்புறம் நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக ஏற்படுத்துகின்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம். வரையறைக்கு உட்படாத தகவல்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல், அப்புறம் இணையதளங்களுடைய பக்கங்கள், இவைகள் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? வரையறைக்கு உட்படாத தகவல்கள், டேட்டா என்று சொல்கிறோம். இந்த வரையறைக்கு உட்பட்ட தகவல்களை நம்மகிட்ட இப்போ ஏற்கனவே இருக்கிற யுக்திகளை பயன்படுத்தி, வழிமுறைகளை பயன்படுத்தி, இல்லை உபகரணங்களை பயன்படுத்தி நம்ம அதை சேகரித்து பிரித்து ஆராய முடியும். ஆனால் இதே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை, வரையறைக்கு உட்படாத டேட்டாவை நம்மளால் பிரித்து ஆராய்வது கடினம். அதுவும் இப்போ இருக்கிற இந்த வழிமுறைகளை, யுக்திகளை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஆராய்வதற்காக சில புதிய யுக்திகள், வழிமுறைகள், உபகரணங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிடுச்சு. இந்த பிரித்தாய்வு அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அதாவது அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அனலிட்டிக்ஸுக்கு இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து ரொம்ப ஒரு சவாலாக இருக்குது. ஏன்னா இதை பிரித்து ஆராய்வது கடினமாக இருக்குது. இந்த சவாலை ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து வெவ்வேறு வகையில் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வந்து அதிகமாக ஆகிட்டே இருப்பதாகும். இது பிக் டேட்டாவுடைய அளவும், பிக் டேட்டாவுடைய வேகமும், பிக் டேட்டாவுடைய வகைகளும் நாளொரு மேனியுமாக, பொழுதொரு வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த டேட்டாக்களை நம்ம எப்படி அளவு சொல்லணும், எப்படி அளவுகோல் கொண்டு பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையில் பார்க்கலாம். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கட்டுமானம் நல்ல உள்ள நிறுவனத்திற்கு இது சின்ன டேட்டாவாக இருக்கும். ஆனால் கட்டுமானம் குறைவாக இருக்கிற நிறுவனத்துக்கு அது வந்து பெரிய டேட்டாவாக இருக்கும். இந்த டேட்டாக்களை அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் இதை பிரித்து ஆண்டு செய்யணும். சரி, இந்த தகவல்கள்லாம் எங்கேருந்து உருவாகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கணினி மூலமாக, தொலைபேசி கருவிகள் மூலமாக, கைபேசி கருவிகள் மூலமாக, ஸ்கேனர் மூலமாக, ஊடுருவின்னு சொல்லக்கூட சென்சார் மூலமாக, இப்படி பல வகைகளில் இந்த பிக் டேட்டா தினமும் உருவாயிட்டிருக்கு. இந்த உருவாக்கத்தில் இணையதளத்தினுடைய பங்கு பெரும் பங்கு. இந்த பங்கினை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு, இப்படி பல வகையில் உருவாகிற இந்த டேட்டாவை எப்படி எந்த வகையில் உருவாகுதுங்கிறத, இது எந்த வேகத்தில் உருவாகுதுங்கிற ஒரு அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம்னா
ஆச்சரியப்படத்தக்க வகையிலும் அதிசயத்தக்க வகையிலுமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தகவல்கள் நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி கைபேசியில், கணினி மூலம், சென்சார் மூலம், ஸ்கேனிங் மிஷின் மூலம் உருவாகின்ற இந்த டேட்டாக்கள் எவ்வளவு வேகத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படத்தக்க வகை தான். அதாவது 6,85,000 தகவல்கள் ஒரு நிமிடத்தில் ஃபேஸ்புக் அப்டேஷன் மூலம், அதாவது முகநூல்களுடைய புதுப்பிக்கப்படுது பார்த்திங்களா, ஒரு நிமிடத்தில் அந்த முகநூல்கள் 6,85,000 வரை புதுப்பிக்கப்படுதாம். 5 மில்லியன் டேட்டாக்கள் தினமும் கூகுள் தேடல்களில் வருது. நம்ம கூகுள் சர்ச்சுன்னு சொல்ல முடியுங்களா, சர்ச் இன்ஜின் மூலம், இந்த கூகுள் தேடல் மூலம் அவ்வளோ டேட்டாக்கள் உருவாகுது. இதோட யூடியூப்பில் ஒவ்வொரு நிமிடமும் 48 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோ ஃபைல்கள், அதாவது 2 நாளைக்கு ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஃபைலு ஒவ்வொரு நிமிடமும் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்படுது. ஆக இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த டேட்டாக்கள் இது போன்ற உபகரணங்களின் மூலம் வருவது ஒரு பக்கம், ஆனால் இந்த வரக்கூடிய வேகங்கள் மிக அதிகமாக இருப்பது இன்னொரு பக்கம். ஆக இந்த உபகரணங்களில் ஒவ்வொரு உபகரணங்களிலும் எந்த அளவுக்கு இந்த டேட்டா வருதுங்கிற இன்னொரு புள்ளிவிவரத்தை பார்த்தோம்னா அதுவும் நமக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்குது. ஆக இதுபோல் புது புது உபகரணங்கள் மூலம், புது புது வேகத்தின் மூலம் உருவாகின்ற இந்த டேட்டாக்களை நாம் பகுத்தறிந்து ஆராய்வது தான் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த அனலிட்டிக்ஸுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, அதனால் இந்த துறையில் புது புது வகையான யுக்திகளும் உபகரணங்களும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதுவரைக்கும் உருவான இந்த டேட்டாக்களை பற்றி ஒரு உத்தேசமாக கணக்கிட்டிருக்காங்க. மனிதகுலம் தோன்றியது முதல் இன்று வரை இந்த இருக்கின்ற டேட்டாக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்தோம்னா அது எவ்வளோ தூரம், எவ்வளோ அளவுன்னு சொன்னீங்கன்னா, இந்த 2 வருடங்களில் உருவாகி இருக்கின்ற இந்த பிக் டேட்டாவை அதில் 5ல் 1 மடங்கு தானா. அப்போ எந்த அளவுக்கு இந்த சமீப காலத்தில், குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளிலே இந்த பிக் டேட்டா உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக புரியும். ஆக இந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக உருவாகி கொண்டிருக்கின்ற இந்த தகவல்களை பிக் டேட்டா என்று நாம் சொல்லுகிறோம். இது புது புது கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு வழிவகுக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் சூழல் நாள்தோறும் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. அந்த வகையில் மாசுபடாமல் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக திகழ்வது வனவிலங்குகள். ஆனால் தான் ஒரு வனத்திற்கு செல்கிற பொழுது வனவிலங்குகளை பார்க்கிற பொழுது நமக்கு அறியாமலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் அது சுற்றி திரிகிற அந்த விதம், அந்த இயற்கையோடு இணைந்து அது வருகிற அந்த வளம் நம்மளை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஆனால் தான் வனவிலங்குகள் சுற்றுச்சூழலின் ஒரு பெரிய அங்கமாக, இன்னும் சொல்ல போனவென்றால் அது ஒரு அலங்காரமாகவே திகழ்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி வனவிலங்குகள் எந்த அளவிற்கு ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் யானைகளினுடைய எண்ணிக்கை 1 லட்சமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 26,000 அளவிற்கு குறைந்திருக்கிறது என்ற அந்த கணக்கு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. ஏனென்றால் அந்த எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சுற்றுச்சூழல் பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் நம்முடைய வனங்கள் அதனுடைய அளவு குறைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி புலிகளுடைய எண்ணிக்கை அதுவும் மிகவும் குறைந்து வந்து கொண்டிருந்தது. இதை இரண்டையும் வைத்து பார்க்கிறது, யானைகளும் புலிகளும் நம்முடைய நாட்டில்
அதனுடைய எண்ணிக்கையில் அதிகமாக குறைந்த ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது. அந்த 10 பேர் கொண்ட நிபுணர் குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன். அதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்தியாவில் நம்முடைய யானைகளுடைய எண்ணிக்கையை எந்த அளவிற்கு அதிகரிக்கலாம், அதற்குரிய உத்திகளை உருவாக்குகிற அந்த பொறுப்பை இந்த குழுவுக்கு கொடுத்தது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்களுக்கு சென்று அங்கே உள்ள யானைகளுடைய சூழல், அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணங்கள் என்ன, அங்கே உள்ள வனங்களுடைய சூழல், இதையெல்லாம் வைத்து பார்த்து அங்கே ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் ஒரு பரிந்துரை செய்தோம். அதனுடைய விளைவாக முக்கியமான அங்கே ஒரு வரைவு திட்டத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லப்படுகிற பரிந்துரை என்ன கொடுத்தோம் என்றால், அந்தந்த மாநிலத்தில் யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் பொதுவாக வனங்களை பாதுகாக்கிற பொறுப்பை அங்கே இருக்கிற இளைஞர்கள் கையில் விடலாம் என்ற ஒரு யோசனை சொல்லப்பட்டது. அது அனைவருக்குமே சிறப்பாக, அரசுக்குமே அது மிகவும் பிடித்திருந்தது. பொதுவாக ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியிலுமே மக்களை ஈடுபடுத்துகிற பொழுது அங்கே ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் என்பதுதான். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக தீட்டப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அது யானைகளுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் அல்லது புலிகளுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம், இது எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஈடுபாடோடு செய்கிற எந்த திட்டத்தையும் அரசும் வரவேற்கும், மக்களும் வரவேற்பார்கள். அதோடு இன்றைக்கு யானைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு உருவாக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி செய்தி என்னவென்று கேட்டால், கெனியா நாட்டிலும் அதே மாதிரி நைஜீரியா நாட்டிலும் பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த வனவிலங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே ஏற்பட்ட பல சுற்றுச்சூழல் மாற்றத்தினால் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அந்த குறைந்து கொண்டே வந்ததனுடைய விளைவாக என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட பல ஆயிரமாக இருந்த இந்த பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த விலங்கு பல நூறாக உருவானது. ஆனால் அங்கே ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்னவென்று கேட்டால், அங்கே பகுதியில் இருக்கிற அந்த மக்களை அந்த பாதுகாப்பு பணியில், அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியில், வனவிலங்குகளை பாதுகாக்கிற அந்த பணியில் ஈடுபட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு சில நூறுகளாக இருந்த அந்த பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த விலங்கு கிட்டத்தட்ட பல ஆயிரமாக ஒரு 5 ஆண்டுகள் அல்ல, அதுக்கும் குறைவான ஆண்டுகளில் அது உருவாகி இருக்கிறது என்பதை செய்து பார்க்கிற பொழுது, எந்த ஒரு சுற்றுச்சூழல் பணியாக இருந்தாலும் அதை மக்களை இணைத்து, அதுவும் சிறப்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களை இணைத்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தரும். அதனால்தான் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பணிகளில் பல விஞ்ஞானமான முறைகளை நம்ம உருவாக்கி நம்முடைய வனவிலங்குகளையோ இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை விட அங்கே இருக்கிற மக்களை உள்ளடக்கி அந்த பணியை செய்கிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். அந்த மாற்றம் உருவாக இந்த மாதிரி வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதோடு இல்லாமல், அவ்வாறு அதிகரிக்கிற சூழலில் இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏறுகிற அந்த மோதல் மாற்றப்பட்டு ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்படுவதோடு இல்லாமல், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த இயற்கை நிறம் என்பது அந்த விலங்குகளை உள்ளடக்கியதாக வளம் பெற்றதாக மாறுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால்தான் ஏதோ வனவிலங்குகள் வனங்களில் இருக்கிறது, அது அங்கே தங்களுடைய உணவையோ இல்லை தண்ணீரை பெற்றுக்கொண்டிருப்பது என்பதை விட அந்த உறுதி செய்கிற செயல் திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால்தான் இன்றைக்கி விலங்குகளுக்கு வேண்கிற தண்ணீராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு கிடைக்கப்பெற வேண்டியதாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தை நாம் நினைத்து உறுதி செய்கிற பொழுது நிச்சயமாக பல நல்ல முன்னேற்றம் ஏற்பதோடு இல்லாமல் நம்முடைய நாட்டில் பல விலங்குகள், வனவிலங்குகள் அதிகரிக்க நம்முடைய நலமும் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த விலங்குகளை பாதுகாக்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிற
அந்த முயற்சியில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வோம்.